Hey guys, welcome back. சின்ன வயசில் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிட்ட ஒரு பால்கோவோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும், ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம இந்த ஃபுல் ப்ரொசீஜருமே செய்ய போகிறோம். முதல்ல நெய் ஒரு கப் மைதா எடுக்கிறோன்னா அதுக்கு அரை கப் நெய் ஊற்றிக்கணும். 3/4 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கணும். இந்த நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை இதில் போட்டு நல்ல பச்சை வாசம் போடுறது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் நெய் ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆனதும் இதோட கரெக்ட் பதம் வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறுறது வரைக்கும் வச்சுக்கலாம். ரொம்பவே ஆறிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு பொறுக்க அளவுக்குள்ள சூடு அதில் இருக்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சீனியை நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். பொடிச்சு இதில் கொஞ்சம் லேஸ் சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இதை ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை செட் பண்ணதுக்கு நான் ஒரு பவுலில் பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். பேக்கிங் பேப்பர் இல்லாட்டா நீங்கள் நெய் நல்லா சுற்றி நல்லா நெய் தடவி விட்டாலும் போதும். இப்போ நம்ம அந்த பால்கோவாவை நம்ம ட்ரேயில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இருத்தி ப்ரெஸ் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இது கரெக்டாக செட் ஆகி கிடைக்கும். இப்போ நம்ம பால்கோவா ரெடி ஆயாச்சு. இதை கட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஈஸியாக பொடிஞ்சு போயிடும். அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக இதை கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அப்போ சாப்பிட்டா அதே பால்கோவோட ஃபீல் கிடைக்கும். வாயில் வச்சதும் அப்படி ஈஸியாக கரைஞ்சி போயிடக்கூடிய ரொம்பவே டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. சின்ன வயசில் நம்ம எவ்வளோ விரும்பி சாப்பிட்டோமோ அதே மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ண வைக்கலாம். இதே மெத்தடில் இதை செஞ்சிங்கன்னா ஃபெயில் ஆகுறதுக்கு ஒரு சான்ஸுமே கிடையாது. நம்ம சின்ன வயசை ஞாபகப்படுத்த மாதிரி ஈஸியான ஒரு பால்கோவா ரெசிபி இன்றைக்கி பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.